எந்தெந்த சூழ்நிலையில ஒரு மெயின்டெனன்ஸை குறைச்சி கேட்கலாம், அதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா அண்டர் செக்ஷன் 146 பிஎன்எஸ்எஸ் படி ஆல்ட்ரேஷன் பெட்டிஷன் போட முடியும். எப்பெல்லாம் அதை போடலாம், எந்த சூழ்நிலை போடலாம் அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் வாங்குறவங்களுக்கு, அந்த மனைவிக்கோ இல்ல இந்த கணவருக்கோ 2வது திருமணம் ஆகிடுச்சுன்னா தர வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல அந்த மெயின்டெனன்ஸ் கொடுக்கறவங்களுக்கு ஒரு நோய் வந்திருக்கு, அதனால அவங்களுக்கு மருத்துவ செலவு அதிகமா இருக்குன்னா மெயின்டெனன்ஸ் குறைக்க சொல்லி கேட்கலாம். அதே போல அவங்களுடைய ஆண் குழந்தை வந்து 18 வயசு நிரம்பியதாக ஆயிட்டாரு, மேஜர் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் தர மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மெயின்டெனன்ஸை கம்மி பண்ண சொல்லி கேட்கலாம். அதே போல அந்த மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது, இல்ல அவருக்கு வந்து ஏதோ ஒரு நோய் வந்துருது, அதனால மருத்துவ செலவு அதிகமா இருக்குன்னா தர தேவையில்லை. அப்படி இல்லைன்னா அவருக்கு வேலை போயிடுச்சு, இல்ல சம்பளம் குறைவாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவரு வந்துட்டு மெயின்டெனன்ஸை கம்மி பண்ண சொல்லலாம். இல்லது மெயின்டெனன்ஸை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்லி எந்த கோர்ட் மெயின்டெனன்ஸ் ஆர்டர் பாஸ் பண்ணாங்களோ அதே கோர்ட்லயே இந்த ஆல்ட்ரேஷன் பெட்டிஷனையும் போட்டு கேட்க முடியும்.